ஒருவர் காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வரும்போது ஒரு வித்தியாசமான இறுதி ஊர்வலம் செல்வதை பார்த்தார். ஒரு சவப்பெட்டியை முதலில் எடுத்து செல்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மற்றொரு சவப்பெட்டி செல்கிறது. அதற்கு பின்னால் ஒரு மனிதன் கருப்பு நாயை பிடித்துக்கொண்டு நடந்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரே வரிசையாக 200 ஆண்கள் நடந்து செல்கிறார்கள். இதை பார்த்த காஃபி ஷாப் மனிதருக்கு ஒரே ஆர்வம் அடக்க முடியவில்லை. அவர் கருப்பு நாயுடன் நடந்து கொண்டிருந்தவர்களிடம் சென்று, என்னை மன்னிக்கவும் உங்களை தொந்தரவு செய்வதற்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு இறுதி ஊர்வலத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எல்லோரும் ஒரே வரிசையில் உங்கள் பின்னால் வருகிறார்கள். இது யாருடைய இறுதி ஊர்வலம் என்று கேட்டார். முதல் சவப்பெட்டி என் மனைவியுடையது. என்ன ஆயிற்று உங்கள் மனைவிக்கு என்று கேட்டார். என்னுடைய நாய் அவளை கடித்து கொன்று விட்டது. இரண்டாவது சவப்பெட்டி என்னுடைய மாமியாருடையது. அவர்கள் என் மனைவியை காப்பாற்ற முயன்றபோது அவர்களையும் கொன்றுவிட்டது. ஒரு நிமிட மௌனத்திற்கு பிறகு அந்த மனிதர் அவரிடம் கேட்டார், இந்த நாயை எனக்கு சிறிது நாட்கள் தர முடியுமா என்று. அதற்கு அவர் கூறிய பதில், பின்னால் வரும் வரிசையில் போய் நில்லுங்கள் என்று கூறினார். கோபத்திலும் சரி வேதனையிலும் சரி செய்யப்படும் செயலில் மனித நேயமும் நாகரிகமும் இருக்க வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.